குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக, மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களுடைய தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடியவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், பெண்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும், சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று போராடிய ஒரு மாபெரும் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். உலகிலேயே அறிவாளிகள் பட்டியலில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் அல்ல, அவர் சாதித்த தலைவர். எல்லோரும் முன்னேற வேண்டும் என்பதற்காக சமரசம் இல்லாமல் போராடிய ஒரு மக்கள் தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதனால தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற ஒரு நூலை அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளில் இன்று வெளியீடு செய்கிறார். அப்போ அம்பேத்கர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் சுருக்காமல், அம்பேத்கர் அவர்கள் ஒரு பொதுவான தலைவர், அனைவருக்குமான தலைவர், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர். அவர் எந்த சாதி சாயமும் பூச வேண்டாம், அவர் மீது மக்கள் சாயம் மட்டும்தான் பூச வேண்டும், அவர் மீது கருத்தியல் சாயம்தான் பூச வேண்டும் என்று கருத்தியலின் அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவது மிகவும் பெருமை கொள்கிறோம். குறிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற, கொண்டாடப்படுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நபர் சாதி வட்டத்துக்குள் சூழ்ச்சிகளால் பின்னப்பட்டிருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் எல்லோருக்குமான ஒரு தலைவர் என்று தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய பல இளம் தலைமுறையிற்கு அடையாளப்படுத்துகிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கான தலைவர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மக்களுக்கான தலைவர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வளர்ச்சிக்கான தலைவர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கான தலைவர். தயவு செய்து அவரை ஒரு சாதி தலைவராக பார்க்காதீர்கள். அவர் நமக்கான தலைவர், நமக்கான தலைவர் என்று நமக்கான தலைவர் தளபதி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடித்திருக்கிறார். அதே போன்று நாம் எல்லோரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும். யாராவது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சாதி தலைவர்கள் என்று சொன்னார்கள் என்றால் அவர்கள் மூஞ்சில் சாணியை தூக்கி தான் நம்ம அடிக்கணும். ஏன்னா காலம் காலமாக மாமேதையாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு சாதி வட்டத்திற்குள் சுருக்கி அவரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சாதி தலைவர் கிடையாது, சாதித்த தலைவர், பல சாதனைகளை உருவாக்கிய தலைவர். இந்தியா இன்று ஒரு வளர்ச்சி நாடாக இருக்கிறது என்றால் அதற்கு மைய புள்ளியாக, முதல் புள்ளியாக, தொடக்க புள்ளியாக இருந்தவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எனவே அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவருடைய சிந்தனைகளையும் நாம் எல்லோரும் உயர்த்தி பிடிப்போம், ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். தலைவர் அம்பேத்கர் அவர்களுக்கு என்மதும் சம்மதம் உள்ள தலைவர் அவர் தான். எங்கள் தளபதி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கொள்கையாக. இன்று அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு இன்று மத்திய சென்னை மாவட்ட தலைமை சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் அவர்களுக்கு மாலை செலுத்தி மரியாதை செலுத்தி உள்ளோம். இன்று வருகை தந்துள்ள அனைத்து கழக தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஒற்றுமையை கடைபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்கள் தளபதி சார்பாக நாங்கள் எல்லாருக்காகவும் உழைக்க, எல்லார் மக்களுக்காகவும் உழைக்க நாங்கள் ஒற்றுமையாக கடைபிடிப்போம். அது மட்டும் இல்லை, தளபதி வழியில் நாங்கள் நடப்போம். தளபதி எவ்வளோ உழைச்சிருக்காரு, அவருக்காக நாங்கள் இறங்கி செய்வோம். 2026 தளபதி உட்கார வைக்கிறது எங்களோட கடமை. நாங்கள் அதுக்காக எவ்வளோ வேணாலும் பண்ணுவோம்.
எதுக்காக நான் சாப்பிட்றேன்? இன்றைக்கி வந்து நம்ம டாக்டர் அம்பேத்கரோட நினைவு நாள். ஸோ அதனால் நம்ம தமிழக வெற்றி கழகம் மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் தொகுதி சார்பாக வந்துட்டு அவரோட நினைவு நாளுக்கு வந்து அவரோட திருவுருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு ஜனங்களுக்கு வந்துட்டு நலத்திட்ட உதவி கொடுத்துட்ருக்கோம். இதை நாங்கள் எப்போயுமே பண்ணுறது தான். இது லாஸ்ட்டில் கூட அவருடைய சட்ட திருத்த நாள் வந்துச்சு, அதுக்கும் நாங்கள் பண்ணோம். எங்கள் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் தலைமையிலேருந்து என்னென்ன அறிவிப்பு போகிறதோ நாங்கள் அதெல்லாம் உடனே பண்ணுவோம். நேரம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம அவங்க தலைமை அறிவிச்சுட்டா நம்ம என்ன வேலையோ அதனால நம்ம ஸ்பீடாக செய்வோம். இப்போ கூட அந்த மழைக்கு வந்துச்சு, மழையை வந்துட்டு நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இறங்கி நாங்கள் வேலை செஞ்சோம். எங்கள் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சார்பாகவும் நம்ம பகுதி தலைவர் விஎஸ்டி அவருடைய தலைமை சார்பு வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எங்கள் தலைமையிலேருந்து எங்கள் மாவட்டத்துலேருந்து மக்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வில்லிவாக்கத்தில் போய்ட்டு எல்லா மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எங்களை தான் சொல்லுவாங்க, வந்தாங்க வந்து செஞ்சாங்கன்னு தான் சொல்லுவாங்க. தளபதி சைடு என்ன சொல்லுவாங்க? என்ன சொன்னாங்கன்னா, சரி பண்ணுங்க விடாதீங்க. இப்போ கூட லாஸ்ட்டாக ஒரு அறிக்கை விட்டார், உங்களான வேலையை நீங்கள் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ அந்த வேலையை மட்டும் இப்போ மக்கள் நம்மளை நம்பி இருக்காங்க. முன்னாடி செஞ்ச ஒர்க்கு வேறு, இப்போ செய்ய போகிற ஒர்க்கு வேறு. முன்னாடி வந்து நம்ம ஒரு மக்கள் இயக்கமாக செஞ்சோம், இப்போ நம்ம ஒரு கட்சி ரீதியாக செய்யும்போது வேலைகள் இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த வேலையை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க நினைக்கும் போது நீங்கள் நிற்கணுன்றது தான் அவருடைய கருத்து. தளபதி என் வழியோ அவன் வழி தான் நாங்களும் தொண்டர்கள். நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம். 2026 கண்டிப்பாக அவர் வந்து நாங்கள் ஆட்சியில் உட்காரிக்கிறது ஒரு முழு கோரிக்கை. 234 தொகுதியிலும் 200 தொகுதி நாங்கள் கண்டிப்பாக அடி பண்ணுறது எங்களுக்கு புயல் வந்த பேர் இந்த மாதிரி கொடுத்தீங்க? கண்டிப்பாக கொடுத்தோம். இந்த புயல் கிடையாது, கிட்டத்தட்ட மக்கள் இயக்கத்தை இருந்ததுலேருந்து நாங்கள் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாம் அரசியல்வாதியும் அரசியல் உள்ள வந்து அரசியலை கற்றுப்பாங்க. நாங்கள்லாம் கற்றுக்கிட்டே வந்துட்டோம் அரசியலுக்கு. ஒரு அரசியல்வாதினா கட்சிக்குள்ளே வந்துட்டு கட்சியை பற்றி கற்றுப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருஷ காலமாக வந்து நாங்கள் இந்த ஃபீல்டே இருக்கோம். எங்கள் தலைமை எங்களை உருவாக்கி தான் எங்களை விட்டுருக்காரு. நாங்கள் வந்து இதில் நாங்கள் உருவாகி வந்து இப்போ ஒரு பூத் கமிட்டி அமைக்கிற வரைக்கும் எங்களால் ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நடுவில் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம நாங்கள் பூத் கமிட்டி அமைச்சோம், ஒரு குறை கிடையாது. எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட எங்களில் மட்டும் ஒரு 94, 95, 104ன்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லா பூத்துக்கும் எல்லா ஆளும் கரெக்டாக இருந்தாங்க. ஆள் பற்றாக்குறைன்றதே கிடையாது. வராங்க, எப்படி வராங்கன்னா நானும் உட்காடுறேன், எனக்கு அந்த வாய்ப்பை கொடுன்ற ஒரு 3 பேர் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜனம் வந்து அந்த பூத் அவங்களுடைய இதை தாண்டி தான் வரணும் நமக்கு. ஆனால் என்ன வராங்கன்னா அந்த 2 ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி எங்கிட்ட வராங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்துட்டு புது ஓட்டரே நிறைய பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 50 பேர் கிட்ட புது ஓட்டரே வந்தாங்க. மொத்த நாள் செய்யும்போது ஒரு 100 பேர் கிட்ட புது ஓட்டர்ஸ் மட்டும் வந்தாங்க. ஒருத்தர் என்ன 17 வயசு தான் ஆகுது, அவனுக்கு கம்ப்ளீட் ஆகலை, நான் பண்ணிக்கலாமா இப்பயே அப்படின்ற மாரிலாம் வந்து எங்ககிட்ட வராங்க. மற்ற அந்த பெரிய கட்சி விட்டுட்டு எங்கிட்ட வராங்கன்னா நாங்கள் அந்த அளவு மக்கள்கிட்ட வந்து இப்போ சேர்ந்துருக்கோன்றது தான் எங்களுடைய இந்த உதவி இன்னும் அதிகமாகும் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு மீடியாக்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ எங்ககிட்ட நீங்கள் வரீங்கன்னா எங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுல்ல. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே மெம்பர் இருக்கும்போது கூட நீங்கள் அதெல்லாம் தாண்டி எங்ககிட்ட வரீங்கன்னா எங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு கவர்றது இல்லை. நாங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் செய்கிற வேலை தான் உங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு நிற்க வைக்கிறத தவிர மற்றபடி நாங்கள் வந்து யாருமே வற்புறுத்தி வாங்க எங்கிட்ட பேட்டி எடுங்கலாம் சொல்ல வரல. எங்களுடைய வேலை வந்து உங்களை கேட்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இனிமேல் அதான் இருக்கும். 2026 ஆட்சிக்கோசரம் இந்த வேலை செய்யலாம். மக்களுக்கு நாங்கள் என்றைக்குமே கூட நிற்போன்றதை நாங்கள் இந்த வாயில தெரிவிச்சுக்கிறோம். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.